மெர்சல் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் திமுகவினுடைய தலைமை கழக பேச்சாளர் திரு சேலம் கோவிந்தன் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். உங்களுக்கு நேயர்களுக்கு வணக்கம். கண்டிப்பா. இப்ப திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் வந்துட்டு கூட்டணிக்குள்ள வருவதாக ஒரு பேச்சு இருந்துகிட்டே இருக்குது. இதுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்களும் ஓகே சொன்ன மாதிரி ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்குது. என்னதான் நடக்குது கூட்டணிக்குள்ள? யார் வந்தாலும் வரவில்லை என்றாலும் 2026 திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வரப்போகிறது. அதில் எந்தவித மாற்று கருத்துக்கு இடமில்லை. இவர்கள் வருவார்களா வரமாட்டார்களா என்ற யோகத்திற்குள் நாம் செல்ல தேவையில்லை. புதிதாக வந்தாலும் ஓகே, வரவில்லை என்றாலும் சரி. ஆனால் 2026 திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுகின்ற பொறுப்பிற்கு வருவது எந்த சக்தியாலும் மாற்ற முடியாது. அவ்வளவு கான்பிடண்டா இருக்கீங்களா சார்? அவ்வளவு ஒரு தன்னம்பிக்கையோட இருக்கீங்களா சார்? திமுக மேல பயங்கரமான ஊழல் புகார்கள் வந்துகிட்டு இருக்குது. வாரிசு அரசியல்ன்றாங்க, குடும்ப ஆட்சின்றாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி எப்படி திமுக வரப்போகுது சார்? ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்கு. வாரிசு அரசியல் என்று சொல்லக்கூடியவர்களா யாருன்னு பாத்தீங்கன்னா வாரிசில் இல்லாதவங்க சொல்றாங்க. அதுக்கு திமுக ஒண்ணும் பண்ணாது. சரிங்களா? வாரிசு இருப்பவர்கள் தன் வாரிசு அரசியலை கொண்டு வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. சரிங்களா? யார் தன்னுடைய வாரிசு அரசியலுக்கு கொண்டு வராம இருக்காங்க? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. இவர் அரசியல் தலைவரா இருக்காரு, இவங்க பையன் அரசியலுக்கு வரல, அரசியல் என்னன்னே தெரியாது. இபிஎஸ் மகன் அரசியல் இருக்காரு. இபிஎஸ் பையன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்காரு. நான் தலைவர்களை பத்தி சொல்லிட்டு இருக்கிறேன். அதிமுகவுடைய பொதுச் செயலாளர். அதிமுக பொதுச் செயலாளராக நீங்க அவரை பொதுச் செயலாளரை ஏத்துக்கிட்டீங்கன்னா நாங்க என்ன கட்சியை ஏத்துக்கிட்டாங்க, நீங்க ஏத்துக்கிட்டா ஏங்க? நான் ஒரு தலைவனை நாங்க தலைவனா சொல்லலாம். சரிங்களா? எல்லாம் நாங்க தலைவனா சொல்ல முடியாது. சரிங்களா? யார் அவரை ஒரு நாகரிகமாக பேசலாம். அவர் ஒரு கட்சியோட பொதுச் செயலாளர் இல்லையா? எடப்பாடி பழனிசாமி என்ற பெயர் இப்போதுதான். 12 வருடத்திற்கு முன்பு பார்த்தீங்கன்னா அவருக்கு எடப்பாடி பழனிசாமிங்கிற பேரே கிடையாது. அவருடைய பெயரு சக்கரமூட்ட பழனிசாமி தான். சரிங்களா? ஏன்னா நான் சேலம். அவர் யாரு, எப்படி வந்தார் முழுமையாக அறிந்தவன் நான். அதனால ஒரு கட்சியை வழிநடத்தக்கூடிய பண்பு, தலைமை பண்பு இருக்கா இல்லையா? இத்தனை இவ்வளவு தூரம் அடிமையாகக்கூடிய தகுதி, அடிமையாகக்கூடிய பண்பு, அடிமையாகக்கூடிய ஆளுமை அனைத்தும் இருக்கு. சரிங்களா? தலைவங்கிற தகுதி எல்லாம் கிடையாது. சரிங்களா? நேத்து ஜெயலலிதா காடு, அடுத்தது சசிகலா காடு, அடுத்தது இப்ப அமித்ஷா காடு. ஆக காலில் விழக்கூடிய தகுதியும் அடிமையா இருக்கக்கூடிய ஒரு தகுதியும் இருக்கே தவிர வேற எந்த தகுதியும் கிடையாது. ஒரு பொதுவாக ஒரு எதிர்கட்சி தலைவரை பார்த்து இப்படி பேசுவது சரின்னு நினைக்கிறேன். பொதுவாக கிடையாது. இது நாடறிந்த ஒரு ஆளும் கட்சியோட இந்தியாவை ஆண்டு கூட்டணியில இருக்காரு. பாஜக கூட கூட்டணியில் இருக்காரு இல்லையா? அடிமைப்படுத்துவது அவங்க, அடிமையாக இருப்பது இவங்க. புரியுங்களா? அதுக்காக அவங்க திமுக கூட தான் மறைமுகமா பாஜக கூட கூட்டணியில் இருக்குன்னு சொல்றாங்க. அது ஒத்துக்கிறீங்களா? எப்படி? திமுக கூட தான் பாஜக கூட கூட்டணியில் இருக்கிறதாக சொல்றாங்களே, அப்படி சொல்பவர்கள் அவங்கள விட பைத்தியக்காரன் உலகத்துல வேற யாரும் கிடையாது. சரிங்களா? ஈடி வழக்குகள் அவ்வளவு தூரம் போட்டாங்க, ஆனா ஒண்ணுமே இந்த கேஸ் ஃபைல் ஆகல, எதுவுமே நடக்கல. அப்படின்னும் போது ஒரு மறைமுக கூட்டணி ஈடியாக இருந்தாலும் சரி, ரைடாக இருந்தாலும் சரி, எந்த வழக்காக இருந்தாலும் சரி, சரிங்களா, யாரை வேண்டும்னாலும் மிரட்டலாம், விலைக்கு வாங்கலாம். திமுகவை மிரட்டுவதற்கு வாய்ப்பு கிடையாது. காரணம் என்னன்னா, தவறு செய்தவர்கள் தான் மிரண்டு போக வேண்டும், தவறு செய்தவர்கள் தான் அடிமையாக போக வேண்டும், தவறு செய்தவர்கள் தான் அவர்கள் சொல்வதற்கெல்லாம் தலையாட்ட வேண்டும். சரிங்களா? திமுக யாருக்கும் அடிபணிய வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், திமுக தவறு செய்யக்கூடிய இடத்தில் இல்லை. தவறு செய்தால் எங்களுடைய முதல்வராக இருக்கிற எங்கள் அண்ணன் தளபதியோ அல்லது எங்கள் மாண்புமிகு துணை முதல்வராக இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ அவர்களே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் தவறு செய்தவர்களை. சரிங்களா? எங்க தலைவரே ஏத்துக்க மாட்டாரு. தவறு செய்யலன்னா எதுக்கு சரி இவ்வளவு தூரம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க? ஆசிரியர்கள் நர்ஸ்ல துப்புரவு பணியாளர்கள் சொன்ன வாக்குறுதியை ஒண்ணு கூட நீங்க நிறைவேற்றவே இல்லைன்னு அபாண்டமா வச்சு அப்பட்டமா அவங்க மேல பழி வைக்கிறாங்கல்ல சார்? சரி, இவெல்லாம் போராட்டம் நடத்துறாங்கல்ல. ஒரு உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன். இப்ப
இந்த சேனலில் அவர் மீதும் நடத்துறது அவங்க தானே, அவங்களோ கேள்வி கேட்கக்கூடிய நீங்களோ எந்த வித தவறும் செய்யலை. ஆனால் நாளைக்கு ஒரு 4 பேரை நான் கீழே இங்கே வந்து தவறு நடக்குது, இவங்க மேலே தவறுன்ட்டு 4 பேரை தூண்டி விட்டு நான் இப்போ பிரச்சனை பண்ணுறதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ண வைக்கிறதுக்கு என்னால் முடியாதா? பின்னாடி இருந்து தூண்டி விட்டு தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? தூண்டி விடுவதற்கு காரணம் என்ன தெரியுமாங்க? திராவிட மாடல் ஆட்சி வந்ததுல இருந்து இந்த நிமிடம் வரை ஒரு நாளைக்கு ஒரு திட்டம், ஒரு நாளைக்கு பல திட்டம் மேல திட்டம் வந்துகிட்டே இருக்கு. மக்கள் ஆதரவு பெருகிக்கிட்டே இருக்கு. 180 தொகுதி வெற்றி பெறுவார்கள் என்ற ஒரு கணிப்பு இருந்தது. அடுத்தது 200 என்று வந்தது. இப்ப 220க்கு மேல் போய் கொண்டிருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆதரவு என்பது குறைப்பதற்கு வாய்ப்பில்லையேன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு என்னடா செய்வதுன்னு, இவனை பிடிக்கலாமா, இவனை பிரிக்கலாமா, இவனை அழிக்கலாமா, திமுக ஓட்டை எப்படி நம்ம பிரிக்க முடியும், இல்ல திமுக மேல எப்படி களங்கத்தை கற்பிக்க முடியும், அப்படி முயற்சிகளை மேற்கொண்டு தோல்வி அடைந்துகிட்டு இருக்கிறாங்களே தவிர திமுகவை தோல்வியடைய செய்வதற்கு எழுதி வச்சிங்க 2026 மட்டும் இல்ல, 2056லயும் தமிழ்நாட்டை ஆள போவது திமுக. அது எந்த ஒரு மாற்று கருத்துக்கு இடம் இல்ல. சோ அப்ப வந்து போராட்டம் பண்றவங்க தூண்டி விட்டு தான் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. தூண்டி விடுவதுதான். மருந்து குடிச்சு ஒரு செத்தே போனாரு, அவரையும் தூண்டி விட்டு தான் பண்ணிருக்காங்கன்றீங்களா? கோரிக்கை நிறைவேற்றப்படலன்னு சொல்லிட்டு மருந்து குடிச்சு சாகுறாங்களே சார், இதெல்லாம் பார்த்துமா உங்களுக்கு இப்படி பேச தோணுது? எப்படிங்க? அதாவது தூண்டி விடக்கூடியவர்கள் ஏன் தூண்டி விடுறவன் நீ குடிக்கிற மாதிரி குடுறா, உன்னை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவன் சாகிற வெடிக்க பார்த்துட்டு இருக்க முடியாதா? திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் உண்மையான போராட்டம் என்பது இல்லை. போராட்டம் நடைபெறக்கூடியவர்களை அமைச்சர்கள் சந்தித்து பேசுகிறார்கள். அவங்களுடைய போராட்டத்தை வாபஸ் பெறக்கூடிய வகையில், அவர்களுக்கு தேவையானதை செய்யக்கூடிய வகையில், அவர்களுக்கு உள்ளதை செய்யக்கூடிய ஒரு ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி. குறிப்பா இப்ப சமீபத்துல இதே துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் நடத்தினார்கள், தூண்டிவிட்டு போராட்டம் நடத்தினார்கள். நான் அதற்குள்ள போகல, ஆனா போராட்டம் நடத்தினாங்க. ஆனால் போராட்டம் நடத்தியவர்களுக்கு மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கிற PK சேகர்பாபு, இதே நகராட்சி துறை அமைச்சராக இருக்கிற அண்ணன் நேரு அவர்கள், மாநகர மேயராக இருக்கிற பிரியா, இவர்களெல்லாம் போய் சந்தித்து அவர்களுடைய கோரிக்கைகளை கேட்டு அதை முதல்வரிடத்திலே சொல்லி அவருடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்ற உத்தரவாதம் கொடுத்து அதனுடைய கோப்பில கையெழுத்து போட்டதற்கு பிறகு அவர்கள் வாபஸ் வாங்கியது மட்டுமல்ல, அவர்களோடு உட்கார்ந்து உணவருந்திய காட்சி நீங்கள் பார்க்கவில்லையா? நாடு பார்த்தது அல்லவா, நாம் பார்த்தோம் அல்லவா? ஆக உண்மையான ஒரு இதே அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் போராட்டம் நடத்துவதாக அறிவித்தார்கள். அவர்களுடைய உண்மையான கோரிக்கை, உண்மையான போராட்டம், அது நீண்டகால போராட்டம். உடனே முதல்வர் அவர்களை அழைத்து அவர்களுக்கு தேவையான பழைய ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்தார். அவர்களுக்கான அகவலப்படியை உயர்த்தி கொடுத்தார். உடனே இன்னைக்கு அவர்கள் பாராட்டுகிறார்கள். இன்னும் ஒரு வார காலத்துல அவருக்கு பாராட்டு விழாவே முதல்வருக்கு வைக்க போறாங்க. அப்படிங்களா? ஆக இப்படி ஒவ்வொன்றும் முதல்வருக்கு ஆதரவு பெருகி கொண்டிருக்கு, முதல்வர் மீது மதிப்பு அதிகமாகிட்டு இருக்கு. மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரப்போகிற ஒரு சூழ்நிலை தமிழகத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, சட்டம் ஒழுங்கு சரி கிடையாது, நிறைய புகார்கள் இருக்கே சார். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு யார் சொல்றாங்க? யார் சொல்றாங்கன்னு அதை சொல்லுங்க. ஏன் சார் அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள பூந்து ஒரு மாணவியவே நீங்க பாலியல் வன்கொடுமை செய்யறீங்க அப்படின்னா, சரி செய்யறாங்க அப்படின்னா இப்ப எந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? பொள்ளாச்சியில 100க்கும் மேற்பட்ட பெண்களை கற்பழித்து சூறையாடினார்களே, இதுவே அதிமுகவுடைய சபாநாயகராக இருந்தவர் ஜெயராமன், அவருடைய மகன் நல்லாவே தெரியும், சரிங்களா? அதுவும் இல்லாம ஜெயிலுக்கு போயிட்டாங்கன்றதுக்காக பஸ்ஸை கொளுத்தி கேமலத்தா, கோயிலமணி, காயத்ரி, இது தருமபுரி மாவட்டம் இலக்கியம்பட்டி பாரதிபுரத்துல பெட்ரோல் ஊத்தி கொளுத்துறாங்க. நடந்ததா இல்லையா? இல்லைங்களா? ஏன் இது தூத்துக்குடியில 21 பேரை குருவி சுடுற மாதிரி சுட்டாங்க இல்லையா? அதுபோல 100 கணக்கில் பெண்களை கற்பழித்தது
இதுபோல 3-4 பெண்களை கொளுத்தியது, இதுபோல 20-25 பேர்களை துப்பாக்கியால் இது பண்ணிடுது. அடுத்தது இந்த ஏர்வாடி மனநல மருத்துவமனையில் இந்த மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் பல பேர் மாண்டு போனது. இதுபோல் எந்தவித சம்பவம் இது நடக்கவில்லை என்பதற்காக எதிர்கட்சிகளை தூண்டிவிட்டு ஏதாவது ஒரு சில காரியத்தை செய்ய விட்டு அது திமுக மீது பழி போடலாம் என்று துணித்துக் கொண்டிருக்கிறார். நாட்டு மக்களுக்கு நன்றாகவே தெரியும். சரிங்களா? இவர்களுக்கு என்ன தெரியுமா? பெண்களுக்கு மாதமானால் மாதம் 1000 ரூபாய் கட்டணமுள்ள இலவச பேருந்து. அந்த அந்த தாய் பெற்றெடுத்த குழந்தைகள் கல்லூரிக்கு போகிற பொழுது மாதம் 1000, அந்த மாணவனுக்கு மாதம் 1000. அவர்கள் படித்து முடித்து விட்டால் அவர்கள் வேலை வாய்ப்புக்கு உத்தரவாதம் கொடுக்கிறவர்களை அவர்களுக்கு பயிற்சி கொடுத்ததுக்கு பிறகு அவர்களுக்கு வேலை வாய்ப்பு அரசாங்கம் மூலமாகவும் தனியார் மூலமாகவும். அதை வெளியூர்ல இருந்து ஒரு பெண் பிள்ளை வருகிறது என்று சொன்னால் இதே சென்னையில் வருகிற பொழுது தங்குவதற்கு சிரமமாக இருக்கிறது என்பதற்காக ஒரு தோழி விடுதி. இப்படி எல்லாம் பார்த்து பார்த்து ஒரு தாய் எப்படி ஒரு மகன் மகளுக்கு பார்த்து பார்த்து செய்வார்களோ அதை செய்து கொண்டிருக்கக்கூடிய முதல்வர் அதை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள், தாங்கிக் கொள்ள முடியாதவர்கள் எரிச்சலில் இப்ப எதிர்கட்சியா இருக்கும். அடுத்தது எதிர்கட்சிங்கிற இடத்துக்கு கூட வர முடியாத என்ற ஒரு ஆதங்கத்துல வேதனையில எப்படியாவது ஒரு இப்ப இருக்கிற ஒரு பாதி சீட்டாவது பிடிச்சிட முடியாதா? வேற எந்த ஒரு இதுவும் கிடையாது. 2026 மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுகிற பொறுப்பிற்கு வருவது மாற்று கருத்து இல்லை. இன்னொன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் என்ன பத்தி. நான் எல்லா மேடைகளிலும் சவால் விட்டு பேசுறது. நான் சேனலுக்கு மட்டும் இல்ல, ஓப்பன் ஸ்டேஜ்லயே சவால் வருது, உங்ககிட்டையும் சவால் வருது இந்த சேனல்ல. இப்ப நான் பேசுறது இந்த அரங்கத்துல மட்டும் நான் நினைக்க மாட்டேன், நீங்களும் நினைக்க மாட்டீங்க. பேசுவது நீங்க நான் மட்டுமல்ல, இங்க இருப்பது இவர்கள் மட்டுமல்ல, கோடிக்கணக்கான நேயர்கள் பார்ப்பார்கள். அவர்களுக்கு முன்பு சொல்லவா, வருகிற 2026 தேர்தல் முடிந்ததற்கு பிறகு மீண்டும் தமிழ்நாட்டு முதலமைச்சராய் மு.க. ஸ்டாலின் வரதான் போகிறார். துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் வரப்போகிறார். அமைச்சர்களாக திமுகவை சேர்ந்தவர்கள் வரப்போகிறார்கள். அதுல எந்தவித மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஒருவேளை துளி மாற்றம் ஏற்பட்டால் பேசுகிற சேலம் கோவிந்தன் மேடையேறுவதை நிறுத்தி விடுகிறேன், பேசுவதை நிறுத்தி விடுகிறேன், இன்னும் உச்சகட்டமாக என் உயிரை மாய்த்துக் கொள்வதற்கும் தயாராக இருக்கிறேன். இது கொஞ்சம் அதிகப்படியான ஒரு பேச்சாக, அதிகப்படியான வார்த்தைகள் இல்ல. காரணம், நான் முன்ன வைக்கிற கால பின்ன வைக்கிற பழக்கம் கிடையாது எனக்கு இல்ல, திமுக கடைகோடி தொண்டனுக்கும் அது கிடையவே கிடையாது. காரணம், நான் அரங்கத்திலே உட்கார்ந்து கொண்டு அரசியல் செய்யக்கூடியவன் அல்ல. நான் நேரடி களத்தில் இருக்கக்கூடியவன், வீதிக்கு போகக்கூடியவன், மக்களை சந்திக்கக்கூடியவன். ஒரே ஒரு சந்தேகம் மட்டும் கேட்கிறேன், எப்ப கடைசி வரைக்கும் இப்படியே உயிரை மாய்த்துக் கொள்ளக்கூடிய தொண்டனாகவே கடைசி வரைக்கும் இருக்க போறீங்களா? எப்ப நீங்களும் வந்து பதவி சுகமதெல்லாம் பார்க்க போறீங்க? அதாவது இருங்க, ஒரு கட்சிக்கு தலைவன் என்று ஒருவர் தான் இருக்க முடியும். சரிங்களா? அதேபோல் 234 சட்டமன்ற தொகுதிகள், ஒரு தொகுதியில் குறைந்தபட்சம் 10 லட்சம் தொண்டர்கள். 10 லட்சம் தொண்டர்களுக்கும் இந்த தொகுதியிலே வேட்பாளராக வர வேண்டும் என்று நினைத்தால் ஒரு வீட்டுக்கு ஒரு எம்எல்ஏவை உருவாக்கணும். அப்பதான் முடியும். நான் தொண்டனாக இருப்பது மிகப்பெரிய பாக்கியத்தை பெற்றவன். உங்களை அப்படியே டியூன் பண்ணி வச்சிருக்காங்களோ கட்சியில, கடைசி வரைக்கும் நீங்க வந்து தொண்டனாவே இருங்க, எங்களை கொடி பிடிச்சுக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லி. எங்கள் கழகம் எங்களை இயக்குவது உண்மை, ஆனா நீங்க சொல்வதை போல இயக்கல. மக்களுக்கானதை செய்யக்கூடிய இடத்தில், மக்களுக்கு தேவையானதை செய்யக்கூடிய இடத்தில், அவருடைய கவலைகளை போக்கக்கூடிய இடத்தில், அவர்கள் எந்தவித குறையும் சொல்லாத அளவிற்கு நாம் நடந்து கொள்வதற்காக அப்படிதான் எங்களுக்கு பயிற்சி கொடுத்திருக்கிறார்களே தவிர, நீங்க சொல்வதை போல் பயிற்சி கொடுக்கிற இடத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் எங்கள் தலைவரும் இல்லை, கடையோடி தொண்டர்கள் வரை இல்லை. சரிங்களா? அதாவது நான் ஏற்கனவே உங்களோட சொன்னதுதான், கழகக்கொடி என் கட்சி கொடியை நான் தூக்கி பிடிக்கிறேன், அது எனக்கு பெருமை. அது பிடிக்காதவர்கள் பிடிக்கலன்னு சொல்லுவாங்க, அதுக்கு யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப
இப்ப திமுக காங்கிரஸ் கூட்டணியில பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு விரிசல் வந்து ஏற்பட்டிருக்குது. தளபதி அவர்கள், மாவட்ட செயலர் திரு தளபதி அவர்கள் பேசின அந்த வார்த்தைகள் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா கேட்டிருப்பீங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு சலசலப்பை வந்து ஏற்படுத்தியிருக்குது. ரொம்ப நாங்க பலம் வாய்ந்த கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த திமுக கூட்டணிக்குள்ள இவ்வளவு ஒரு சலசலப்பு ஏற்படுவதற்கான மூல காரணம் என்னவாக இருக்கும்? காங்கிரசுக்கு விஜய் கூட போற மாதிரி ஒரு ஐடியா இருக்கா தாவேக்காவுடன் போவதற்கு? நான் காங்கிரஸ் என்று சொல்லவில்லை, நான் பொதுவாகவே சொல்கிறேன். இவங்க அவங்களோட போவாங்களா இருப்பாங்களா அப்படிங்கிறத விட, இருந்தால் அவர்களுக்கு நன்மை, இல்லை என்றால் இருப்பவர்களுக்கு நன்மை. தாவேக்கா பக்கம் காங்கிரஸ் போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு காங்கிரஸுக்கு ஒரு நல்ல ஒரு இதுதானே சார், பெனிஃபிட் தானே சார்? நாட்டில் காங்கிரஸ் இருப்பது நான் நன்மை என்றும் சொல்லவில்லை, ஆட்சியிலும் அதிகாரத்திலும் நான் காங்கிரஸ் இருப்பது நன்மை என்றும் சொல்லவில்லை, தீமை என்றும் சொல்லவில்லை. நீங்கள் கேட்டதுக்கு நான் காங்கிரஸ் என்று ஒன்றை மட்டும் நான் குறிப்பிட்டு சொல்லவில்லை. நீங்கள் ஒன்றை மட்டும் குறிப்பிட்டு சொல்றீங்க. நான் பொதுவாகவே சொல்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு ஒருவர் போக வேண்டும் என்று நினைத்தால் அவர்களுக்கு பாதிப்பே தவிர திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பாதிப்பு இல்லை. கூட்டணி இல்லாம தனியா ஜெயிச்சிருவீங்களா? திமுக தனித்து நின்றாலும் 200 இடங்களில் மாபெரும் வெற்றி பெறுவதற்கு மிகப்பெரிய மக்கள் மத்தியில் திமுகவோட வெற்றி பலமே பாத்தீங்கன்னா கூட்டணி தான்ன்றது ஊருக்கே தெரியுமே சார். அந்த கூட்டணி இல்லாம திமுக தனிச்சு நின்று ஜெயிக்குமா சார்? கூட்டணி இல்லை என்றாலும் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும், வெற்றி பெறும், வெற்றி பெறும். இன்று மக்கள் ஒட்டுமொத்தமாக முடிவெடுத்து விட்டார்கள். உதயசூரியனுக்குத்தான் வாக்களிக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டார்கள். சரிங்களா? அதுல எந்தவித மாற்று கருத்துக்கு இடமே கிடையாது. நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க ஆதரவு இவங்க ஆதரவாக இருக்கிறார்கள், தொடர்ந்து இருக்கிறார்கள். இப்ப தாவேக்காவுடைய வருகையால, குறிப்பாக விஜய் அவர்களுடைய வருகையால திமுகவுக்கு எந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் நினைக்கிறீங்க? தாவேக்காவுடைய வருகை என்பது பாதிப்பு என்பது விஜய்க்கு தான் பாதிப்பா இருக்குமே தவிர திமுகவுக்கு பாதிப்பு கிடையாது. விஜய்க்கு என்ன பாதிப்பு சார்? விஜய்க்கு என்ன பாதிப்பு? தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு ஐயோ கட்சியை தொடங்கணும், எல்லாம் ஓட்டு போடுவாங்கன்னு பார்த்தோம், ஆதரவு பண்ணணும் இல்லைங்களா? இன்னைக்கு எல்லாம் ஒவ்வொருத்தரும் வராம வந்துட்டு இருக்காங்க. நாளைக்கு படு தோல்வி அடைஞ்சதுக்கு பிறகு துண்டக்கான துணியை ஒன்று எல்லாம் விட்டுட்டு போக போறாங்க. அப்ப கலர் நிலவும் நல்லாவே தெரியும். சரிங்களா? விஜய் மட்டும் கிடையாது, தாவேக்கா மட்டும் கிடையாது, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரி என்று சொல்வதற்கு எந்த கட்சியும் கிடையாது. உதிரி என்று சொல்லலாம், பதர்கள் என்று சொல்லலாம், எதிரி என்று சொல்வதற்கு வாய்ப்பு இல்லை. எதிரி என்று சொல்வதற்கு ஒரு ஆளுமை வேண்டும், ஒரு வல்லமை வேண்டும். திமுக ஓடுகிற குதிரை, இதெல்லாம் ஓடுகிற குதிரைகள் அல்ல. ஓடுவதாக காட்டிக் கொள்கிறார்களே தவிர ஓட்டப்பந்து என்ற தேர்தலில் எந்த குதிரை ஓடும் எந்த குதிரை ஓடாது என்பது தெரியும். திராவிட முன்னேற்ற கழகம் தான் முதல் பரிசு பெறும், இரண்டாவது பரிசு திமுக கூட்டணியில் இருப்பவர்கள் பெறுவார்கள். ஆதல் பரிசு கூட அவர்கள் வாங்குவதற்கு வாய்ப்பு இல்லை. கண்டிப்பா சார், கண்டிப்பா. தேர்தல் நெருங்கும் போதும் தேர்தல் ரிசல்ட் வரும்போதும் அது நமக்கு பட்டவர்த்தனமாக தெரிய போகுது, யார் ஜெயிக்க போறாங்க யார் தோக்க போறாங்க. அப்ப நானும் இருக்க போறேன், அப்ப நீங்களும் கேள்வி கேட்க போறீங்க. கண்டிப்பா கண்டிப்பா சார். எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார், ரொம்ப நன்றி. நன்றி.